ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் 8 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 8 புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் மட்டுமே உங்களுக்கு போதாதுங்க. கூட இன்னொரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக இதுக்கப்புறம் ஆதார் கார்டு செல்லாது அப்படின்ற மாரி தெரிவிச்சிட்டாங்க. அதனால் ஆதார் கூட நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொரு டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆகணும். ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. அதேமாரி நீங்கள் உங்களுடைய அதாவது பேன் கார்டில் பெயர் இருக்கும் பாருங்கள். ஸோ பேன் கார்டில் உங்கள் பெயர் இதுக்கப்புறம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார்மில் நிறையா மாற்றத்தை கொண்டு வராங்க. பழைய ஃபார்ம் எல்லாமே இதுக்கப்புறம் செல்லுபடி ஆகாதுங்க. இதுக்கப்புறம் புதிய வகையான ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன்லேயும் மாற்றங்கள் வரப்போகுது. நிறையா மாற்றம் பேன் கார்டு அப்ளை பண்ணதில் இருக்க போகுதுங்க. அதனால் இதெல்லாமே பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா, ஸோ ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல் நடைபெறும் பரிவர்த்தனைகளுக்கு பேன் நம்பர் வழங்க வேண்டும். அதாவது பேங்க்கில் நீங்கள் ஒரு இயருக்கு நீங்கள் 10 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, பேங்க்கில் பணம் போடுறீங்க, பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேன் நம்பர் கட்டாயம் ஆக்கியிருக்காங்க. இப்போ அதாவது இயர்லே நீங்கள் ஒரு வருஷத்து ஃபுல்லாகவே 10 லட்சத்துக்கு மேலே எடுக்க விடாத எடுக்கிறீங்க அப்படின்னா பேன் கார்டு கட்டாயம். அதேமாரி ரூபாய் 5 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள வாகனத்தை வாங்கினால் அப்போது பேன் நம்பர் கொடுக்கணும். 5 லட்சத்துக்கு மேலே வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேன் நம்பர் கொடுத்தாகணும். ஒருவர் விலை உயர்ந்த ஹோட்டல்களை முன்பதிவு செய்யும் போது பேன் எண்ணை கொடுக்க வேண்டும். ஹோட்டல் புக் பண்ணுறீங்க அல்லது பார்த்தீங்கன்னா அந்த பில்லாம் பேமெண்ட் பண்ணுறீங்க 1 லேக்கு மேலே ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு கட்டாயமாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டில் ரூபாய் 20 லட்சத்துக்கு மேல் மதிப்புள்ள நிலம் அல்லது வீட்டை வாங்கினாலோ பரிசாக கொடுத்தாலோ உங்களுக்கு பேன் நம்பர் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 லட்சத்துக்கு மேலே வீடு வாங்குறீங்க, விற்கிறீங்க, நிலம் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு பேன் நம்பர் கட்டாயமாக்கியிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பேன் கார்டு கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான 8 முக்கிய அறிவிப்புகள் பேன் கார்டில். ஸோ மறக்காமல் பேன் கார்டு வச்சுருக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.